தேங்க்யூ. ஓகே, ஸோ இவரை பற்றி சொல்லணும்னா நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. அனைவருக்கும் வணக்கம். அண்ட் மிஷன் படம் பிளாக் பஸ்டராக என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ பொங்கலுக்கு என்னுடைய 2 ஆக்ஷன் படங்கள் வருது. 2 படமும் பிளாக் பஸ்டர் ஆகணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஸோ இது ஒரு என்னுடைய ஹோம் டைரக்டர். நான் ஆல்மோஸ்ட் அவரோட 10 படம் வேலை செஞ்சுட்டேன். என் 2வது படத்துலேருந்து என்னுடைய எல்லா பிக்கெஸ்ட் ஹிட்ஸும் விஜயோட தான். எல்லாமே லைக் பூக்கள் பூக்குமா இருக்கட்டும், ஆல் தி கிரேட்டஸ்ட் சாங்ஸ் ஆர் த பெஸ்ட் சாங்ஸ் ஹேவ் பீன் ஃப்ரம் விஜய் அண்ட் மீ. அண்ட் இதில் என்ன முத்துக்குமார் சார் மிஸ் பண்ணுறோம் இந்த காம்பினேஷனில். பட் தொடர்ந்து நானும் விஜய் வேலை செஞ்சுட்ருக்கோம். இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆகணும். அருண் விஜய் சார் கூட 3 படம் இப்போ தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். அவருக்கு யானை பெரிய ஹிட்டு, நல்ல ஷேர் பண்ணுச்சு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ஃபஸ்ட் டைம் அவர் கூட சேரும்போதே அவருடைய ஹையஸ்ட் கலெக்ஷன் படத்தில் நான் இருந்தேன்றது ரொம்ப சந்தோஷம். திருப்பி மிஷன், திருப்பி பாலா சார் படம் தொடர்ந்து வேலை செய்கிறோம். அப்புறம் லைக்கா அவங்களோட நான் எனக்கு இன்னொரு பேருக்கு ஒரு படம் நான் நடித்து ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ணுறேன். தமிழ்குமரன் சார் கூட பாலா சார் படத்தில் நடிச்சிருந்தேன் சேர்ந்து. ஸோ பெஸ்ட் விஷஸ் டு லைக்கா அண்ட் சச் அ குட் ப்ரொடக்ஷன். ஷிடி சாய் ப்ரொடக்ஷன் தே பீன் வெரி கைண்ட் டு மீ. ஸோ இந்த படம் எல்லாருடைய எஃபர்ட்டுக்கு, சில்வா மாஸ்டர் எஃபர்ட்டுக்கு, ஆண்டனி சார் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஹிட் ஆகணும். நான் வேண்டிக்கிறேன். பொங்கல் இந்த 2 படமும் பெரிய ஹிட் ஆகணும். தேங்க்யூ. Hello everyone. I'd like to thank Vijay sir for the opportunity, and I enjoyed working in the film. All the cast were very supportive. AV sir was too good to work with, and it was just an amazing journey. Thank you. Hello everyone. First of all, thanks Vijay sir for the opportunity. இவ்வளோ பெரிய படம் இதில் ஒர்க் பண்ணது feels grateful for me. அண்ட் ஆல்மோஸ்ட் இத்தனை பெரிய ஆர்டிஸ்டோட இவ்வளோ பெரிய ஒரு க்ரூவோட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறது வாஸ் வெரி வெரி ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல் டு ஹேவ் பீன் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஆல்சோ தேங்க்ஸ் டு our producers and the whole production team. Main thanks to my art team for supporting me. Day and night work panni Keerthi, Guru ellaro they supported me a lot. Also thanks to my London art team Vaishnavi and Tarun. I couldn't be a part of London shoot, but they pulled it off together. And so yeah, very grateful for the opportunity. Thanks once again to Vijay sir. Thank you sir. Thank you to the producers as well as Bhaskaran sir. And film has come out really well. Arun Vijay Kalikitare, and as usual an AL Vijay film, going to be a hit. And yeah, that's it. Thanks once again Vijay sir. இந்த படத்தில் உண்மையிலே ஒர்க் பண்ணது பெரிய சந்தோஷம். ஏன்னா ஒரு கிராண்ட் ஃபைட் மாஸ்டர் ஏஎல் விஜய் சார் கூடயும் கிராண்ட் ஃபைட்டர் அருண் விஜய் சார் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நான் இப்போ செகண்ட் இந்த 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 மாதிரி ஒரு படம், அதாவது இந்த இவ்வளோ ஃபுல் ஃபைட்டாக பண்ணுறது விஜய் சார் கூட நான் செகண்ட் ஃபிலிம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஃபைட் வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் ஃபைட் அவரே கோரியோகிராஃப் பண்ணிடுவார். பட் இருந்தாலும் நான் போய் கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுப்போம் அப்பப்போ. இந்த படத்தில் கொஞ்சம் நிறைய ஃபைட் வச்சுருக்கிறாரு. ஸோ இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டு தான் என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் பாருங்கள், எப்படினாலும் ஒரு பாட்டு போட்டு காட்டினாங்க. இருந்தாலும் கண்ணில் தண்ணி வர வைப்பார் அவர். இருந்தாலும் நிறைய ஃபைட் பண்ணியிருக்கிறோம். அந்த ஃபைட்டுக்காக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி கை கால் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிக்கிட்டாரு நம்ம அருண் விஜய் சார். ஒரு தடவையும் படத்துல இதுல பார்த்துருப்பீங்க, மேக்கிங்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐஸெல்லாம் எடுத்து வச்சு நிறைய நிறைய அந்த மாதிரி நிறைய காயங்கள். ஒரு நாள் அவங்க அம்மா கூட ஃபோன் பண்ணாங்க, மாஸ்டர் கொஞ்சம் பார்த்து பண்ணக்கூடாதான்னு. என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா அவரு நம்ம சொல்லுவோம், சொல்லி சொல்லி சார் கொஞ்சம் இது இந்த இடத்துல பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் ரோல் கேமரா ஆக்ஷன் அவர் ஒரு வேகத்துக்கு மாறிடுறாரு. ஸோ அந்த கட்டோட தான் வந்திருக்கிறாரு. சரியாரு கூடியவர்கள். அப்புறம் இந்த படத்தில் நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன்லேருந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்குமரன் சார் அவங்களுடைய எல்லா படங்களும் சரி, அதே மாதிரி நம்ம கோபுரம் ஃபிலிம்ஸ் நம்ம கோகுலன் சார் எடுக்கிற எல்லா படங்களும் சரி, எல்லாமே பெரிய பெரிய ஹிட் ஆகிட்டு இருக்குது இப்போ. ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாங்க, மிகப்பெரிய சந்தோஷம்.
இந்த படத்தில் ஒர்க் பண்ண ருச்சி ஆகட்டும், அப்புறம் சரவணன் ஆகட்டும், சந்தீப் டிஓபி சார், சந்தீப் சார்லாம் பயங்கர சப்போர்ட் பண்ணார் இந்த படத்தில். அப்புறம் முக்கியமாக ஒரு ஆள் சொல்லணும், நம்ம இந்த படத்துல இயக்குனர் சார் வந்து முதல்ல இன்னொரு கதையை டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம மகாதேவன் ரைட்டர், ஸோ அவங்களோட கதையை இயக்கியிருக்கிறாங்க. அவங்களும் மிக அற்புதமான சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டனியன் பற்றி நான் பெருசாக சொல்ல வேண்டாம், அவங்களே எல்லாம் பேசிட்டு குட்டியாக போயிட்டாங்க. இப்போ தான் பார்த்தேன் நான் ஜிவி சாரோட ஒர்க். ஸோ எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நீங்கள் எல்லாம் பாருங்கள், பார்த்து சந்தோஷப்படுத்துங்க. தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த கதையை என்ன நினச்சி எழுதியிருக்கணும் அது அப்படியே அது விஷுவலாக கொண்டு வந்த விஜய் சாருக்கு என்னோட ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப நன்றி. தமிழில் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒர்க் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி தெலுங்கில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது தமிழில் ஃபர்ஸ்ட் டைம் விஜய் சார் கூட கொலாபரேட் பண்ணி பண்ணுறது. அண்டு இந்த சிடி சாய் ப்ரொடக்ஷன்ஸ் சாருக்கு, ப்ரொடக்ஷன்ஸ் சிடி சாய் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்வாதி மேம்க்கும் ராஜசேகர் சாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்குற லைக்காவுக்கு ரொம்ப நன்றி. நான் ஃபர்ஸ்ட் தமிழில் வந்து எழுதுகிற படம், அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் எழுதுறது வந்து அருண் விஜய் சாருக்கு நான் எழுதுறேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஆக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்டோரியில எப்படியாவது ஆக்ஷன் கொண்டு வரணும், அது இமோஷனை பேக்கப் பண்ணி அந்த ஆக்ஷனை எடுத்துன்னு வரணும் ரொம்ப ஆசை. அது நம்ம எழுதிடுவோம், ஆனா யாராவது அது பண்ணும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும். யார் பண்ண நல்லா இருக்கும் நம்மளே யோசிப்போம். இந்த ஸ்கிரிப்டுக்கு 100% அருண் விஜய் சார் தான் பர்ஃபெக்ட்டுங்கிறது நான் படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சுது. ஸோ உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆல் டெக்னீஷியன்ஸ், ஃபைட் மாஸ்டர் செல்வாக்கும் விஜய் சாருக்கும் ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் தேங்க்ஸ். வணக்கம். Of Mission Chapter 1, Laika Productions, Side CD Movies, and Mr. A.L. Vijay, a very, very grand success with this picture, this Pongal, and happy Pongal to you in advance, all of you. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பரத் போப்பண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாருக்கும் சாரி சொல்லணும். பிகாஸ் தமிழ் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் அண்ட் ஐ எம் ஸ்டில் இன் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் த லாங்குவேஜ். நெக்ஸ்ட் படத்துக்கு 100% தமிழ்லானே பேசுகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் A.L. Vijay sir for giving me this opportunity. It was in 2017 I auditioned for one of his film, but unfortunately that did not happen. Somewhere in the corner of my heart I was regretting that I missed an opportunity to work with such a finest director. I guess universe heard my prayers. After 5 to 6 years I get an opportunity to work with him again. Thank you so much sir. Thank you for believing me. And I'm getting introduced by A.L. Vijay sir under the roof of Laika Productions, which is one of the most finest production house of Indian film industry, I can say, along with the stars Arun Vijay sir, Amy Jackson ma'am, Nimisha ma'am. There are so many such talented person working in this film. Couldn't ask for anything better than this. And speaking about Arun Vijay sir, I had a great experience working with him. I saw him working and trust me sir, you have really inspired me. You're so hardworking, you're so dedicated. Be it a very simple shot or a complex one, he makes sure he gives 100%. Thank you for getting such amazing diet food. And I had the opportunity to watch the film. Trust me, I'm too small to speak about everyone's performance. Everybody have done a fantastic job. And Vijay sir gave me the opportunity to dub the film in 3 languages. I have dubbed it in Tamil, Kannada and Telugu. I can say January 12th the film is releasing. I'm super excited. I hope I get little bit of love and space in the heart of the people. Thank you. அனைவருக்கும் மாலை வணக்கம். A.L. விஜய் சார் மட்டும்தான் எல்லோரும் பேசுவாங்க, நானும் அதை தான் பேசி ஆகணும். ஏன்னா அவருக்கு தான் அது எல்லாமே தகும். பொய் சொல்ல போகிறோம், தெய்வ திருமகள், மதராசப்பட்டினம், ஒவ்வொரு படமே ஒவ்வொரு ஜானரில் எக்ஸ்ட்ரீம் ஒரு அழகியல் கொடுத்த ஒரு படம். நான் ஏங்கியிருக்கேன் சென்னைக்கு வந்ததுலேருந்து. அவரோட படத்தில் ஒரு சீன், ஒரு ஷாட் எங்கேயா நிற்க மாட்டோமான்னு. ஏன்னா நம்ம இருக்கிறத விட ஒரு 10 மடங்கு ஒரு 100 மடங்கு அழகாக தெரியும். அதுக்காக விட்டேன். இது ஒரு ஆக்ஷன் படம். கடைசி நேரத்தில் தான் கூப்பிட்டாங்க. ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஒரு சீன்
இந்த கிரேட் ஆக்டர் அருண் சார் கூட நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை கூப்பிட்டாங்க, வில்லன் கூடயும் நடிச்சிட்டேன். ரொம்ப நன்றி சார். இந்த படத்தில் ஃபுல்ஃபில்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தமிழ் சினிமாவில் அது ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒவ்வொருத்தங்க வந்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்து நிறைய தமிழ் சினிமா மக்கள் வாழ வச்சுட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு நானும் விஜய் சார்பா அர்ஜுன் சாரோட மகள் சார்பா வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஆல். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தவங்க டைரக்டர் சார், என்னுடைய முதல் நன்றி வந்து சாருக்கு சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், என்டையர் டீமுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் பேசுகிற அளவுக்கு நான் ரொம்ப இல்லை, எல்லாம் பெரியவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த டீம் எல்லோரும் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், விஷஸ். தேங்க்யூ. வணக்கம். நானும் அதே தான் சொல்ல போகிறேன். ஏஎல் விஜய் சாருக்கு பெரிய நன்றி. நான் அந்த படத்தில் அசிஸ்டண்ட்டாக வேலை செய்யலாம் தான் போனேன். ஆனால் அவர் ஒரு கேரக்டருக்கு லுக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நடிக்க வச்சிட்டாரு. பட் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஃபுல் ஆக்ஷன் மட்டும் பார்த்த மாதிரி இருந்திருக்கும். பட் அதை தாண்டி நிறைய எமோஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில். ஸோ ஐ தேங்க் ஏஎல் விஜய் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் டு பிரிங் அவுட் திஸ் மூவி இந்த வருஷம் பிகினிங்லேயே. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் அண்ட் தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். மிஷன் படத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வந்து எனக்கு கொடுத்ததுக்கு ஏஎல் விஜய் அங்கிள் அண்ட் ஜிவி பிரகாஷ் அங்கிளுக்கு ஐ வுட் லைக் டு சே அ வெரி பிக் தேங்க்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் ரவிஜி அண்ணா கூட பாடுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் ஆல்வேஸ் எ டிலைட். ஸோ தேங்க்யூ. குட்டியா இருக்கும்போது வந்துறீங்களா ஏஎல் விஜய் அங்கிள் கிட்ட? இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய பண்ணு, இன்னும் நிறைய இருக்கு உங்களுக்கு பாடுறதுக்கு. பட் அந்த பாடல் கண்ணே செல்ல கண்ணே ரொம்ப அழகா இருக்கு. எங்களுக்காக ஒரு வரி ப்ளீஸ். கண்ணே செல்ல கண்ணே தாயும் நீயே, கண்ணே எந்தன் கண்ணே வாழ்வில் என்றும் நீ, வெண்ணிலவே வெண்ணிலவே நம் வாழ்விலே மறைந்ததே, மூன்றாம் பிழை நாள் வருமோ எண்ணி எண்ணி மறைந்ததே. தேங்க்யூ. பியூட்டிஃபுல் மா, தேங்க்யூ சோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் எல் அர்ஜுனன். நான் மிஷன் படத்தில் அருண் விஜய் அங்கிளோட டாட்டராக பண்ணியிருக்கேன். ஏஎல் விஜய் சார் டைரக்டிங், அவங்க என்னை அவங்களோட பொண்ணு மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. அருண் விஜய் அங்கிள் ஃபைட்டிங் பண்ணும்போது பார்த்து ஃபைட்டிங் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா என்ன கேளுங்க. உங்ககிட்ட என்ன டவுட் கேட்பாங்க அவங்க? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நான் தான் தம்பியோட பயமா சண்டை போடுவேனே. ஏதாவது டவுட் இருந்தா ஒன்னு கேட்கணுமா?
இயல் பிரமாதமா பண்ணியிருக்காங்க படத்துல. அந்த பாண்டிங் படமே வந்து அந்த எமோஷன் எங்களுக்குள்ள அந்த பாண்டிங் தான். அதை வந்து விஜய் சார் அற்புதமா பண்ணியிருக்காரு. அண்ட் ஐ வாஸ், ஏன்னா எவ்வளோ நைட் ஷூட்ஸ் இந்த படத்துல போயிருக்கோம்னு எங்களுக்கு தெரியும். அண்ட் குழந்தையா இருந்தாலும் அவ்வளோ அழகா கோஆப்ரேட் பண்ணி ஐ திங்க் மேக்ஸிமம் வில் ட்ரை டு ரேப் ஃபாஸ்ட், சீக்கிரமா ரேப் பண்ணிடலாம்னு நினைப்போம். பட் சில காரணத்தினால கொஞ்ச நேரம் வந்து அவங்கள முழிக்க வைக்கிறதுக்காக நான் விளையாட்டு காட்டி, விஜய் விளையாட்டு காட்டி, செட்டே விளையாடிக்கிட்டு இருக்கோம் அவங்கள முழிக்க வைக்கிறதுக்கு. பட் சச் அ வண்டர்ஃபுல் பேபி அர்ஜுன். ஷீஸ் வண்டர்ஃபுல் டேலண்ட். ஷி ஹேஸ் அ லாங் வே டு கோ. தேங்க்யூ ஸோ மச். படம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு. தேங்க்யூ இயல். தேங்க்யூமா. வந்த உடனே நான் அவங்களே பார்த்துட்டு இருந்தேன். அவங்க ஏன் என்னையே why are you looking at me அப்படி கேட்டாங்க. You look so beautiful அதான் சொன்னேன். ஜிவி பிரகாஷ் சார் பத்தி தான். ஏன்னா அந்த சாங் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகி நாங்கள் கேட்கும்போது இயலோட அம்மாவும் சரி எங்க அம்மாவும் சரி அழுத ஆரம்பிச்சது தான், அழுதுகிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன். பட் இவ அழுதுருவா போல இருக்கு, திரும்ப அழுக வேணாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஏல் விஜய் சார், தேங்க்யூ அருண் விஜய் சார். இன்னும் முடிக்கலீங்களா? இன்னும் இருக்கா? சொல்லுங்க. What do you want to say? Bharat uncle, you are the villain, but I'm not even afraid of you. Wow! ஒரு handsome villain. Nishanti, belated happy birthday. உங்க கூட ஆக்ட் பண்ண ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ இயர். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த 24ஆம் ஆண்டில் பல படங்கள், பல வெரைட்டி, நிறைய படம் வெளியிட போகிறோம். அதில் முதல் படமாக மிஷன் 1 வெளியிடுறோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி படம் அமைன்னு நம்புகிறோம். நான் ஏற்கனவே படத்தை பார்த்தோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கு பின்னாடி நிறைய சேர்த்துருக்குன்னு சொன்னார் ஜெய் சார். அதனால் இந்த படம் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் மிகப்பெரிய வெற்றி படம் அமைன்னு ரொம்ப நம்புகிறோம். என்டையர் டீம், ஏஎல் விஜய், அருண் விஜய் சார், ஜிவி, என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்து. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் சுபாஸ்கர் படம், அது லைக்கா மூவிஸில் ரொம்ப தமிழ்நாட்டு மக்களே அது ஏற்றிருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இங்க கேரளா மக்கள் கூட அதை ஏற்றிருக்கு. காரணம் 2-3 படம் இந்த லைக்கா படம் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணதுல மலையாளத்துக்கு மேலே இந்த மூவிஸ் படம், லைக்கா மூவிஸ் படம் விரும்புறாரு. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. இந்த மூவிக்காக பாடுபடுற வீரனும் இந்த தமிழ் குமாரும் எல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணி நம்ம இந்த படத்தை ரொம்ப நல்லா கொண்டு வந்துட்டு இருக்கு. இப்ப லைக்கா படம் தான் சொன்னா அது தமிழ்நாட்டுக்கே ஒரு கம்பீரமா இருக்கு, தமிழ் மக்களுக்கே ஒரு ஆர்வமா இருக்கு. இப்படி நல்ல ஒரு முயற்சி பண்ணி நல்ல ஆக்டர்ஸ், நல்ல மியூசிக் மாஸ்டர்ஸ், சவுண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாரும் ஒத்துக்கிற நல்ல ஒரு டீம் இதுக்கு பின்னால் ஒர்க் பண்ணிட்டே இருக்கு. அவங்களுக்கு இந்த உலகத்திலே லைக்கா படத்துக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு. அந்த மரியாதை என் மேலேயும் கீப் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது மட்டுமல்ல, இந்த படம் இந்த மிஷன் சாப்டர் ஒரு நல்ல ஒரு படமா மாறட்டும் என்று
இறைவனை பார்த்துட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல மிஷன் சாப்டர் 1 என்னோட முதல் பண்டிகையில் ரிலீஸ் ஆகிற ஒரு படம். ஸோ பொங்கலுக்கு வருதுன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அதே மாதிரி என்னுடைய ஃபேன்ஸும் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு லைகா, சுபாஷ்கரன் சார் அண்ட் தமிழ்குமரன் சார். ஒரு நல்ல டேட்டில் படம் வர்றதுன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம என்னதான் படம் பண்ணியிருந்தாலும் அதை வந்து கரெக்டான தேதியில் வரும்போது அதுக்கான வரவேற்பு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கூடுதல் வரவேற்பு கிடைக்கும். ஸோ படத்தை பற்றி சொல்லணுன்னா, எஸ், என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஏஎல் விஜய் சாரோட. என்னோட ஐ திங்க் நான் பண்ண படங்கள்லேயே இது வந்து அதிக பொருட்செலவில் பண்ண படம் மிஷன். ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் தேங்கிங் விஜய் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஸ்கிரிப்ட். ஏன்னா இந்த கதை ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து வேற ஒரு கதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு விஜய் சார் வந்து இந்த ஒரு மிஷன் கதையை சொன்னார். இம்மீடியட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, சார் உங்களை வச்சுட்டு நான் வந்து ஆக்ஷன் இல்லாமல் பண்ண முடியாது, ஆக்ஷனும் இருக்கணும், அதே சமயத்தில் என்னோட அந்த கோர் எமோஷன்ஸும் வச்சுக்கிறேன் சார், இந்த கதையில் அது எல்லாமே இருக்குது அப்படின்னாரு. ஸோ ஆனால் அதே மாதிரி ஐ திங்க் இந்த படம் மிஷன் வுட் பி ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம். ஸோ எல்லாருக்கும் விஷுவலாக தியேட்டருக்கு நீங்கள் வந்து உட்காரும் போது சவுண்ட்லேருந்து விஷுவல்ஸ்லேருந்து அதே மாதிரி ஆக்ஷன் எல்லாமே வந்து ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிமாக கண்டிப்பாக மிஷன் இருக்கும். அண்டர் கரண்ட் எமோஷன் ரொம்ப அழகாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். எனக்கும் இயலுக்கும் நான் இயலை பற்றி சொன்னேன். வண்டர்ஃபுல் கிட். அண்ட் எஸ், அஃப்கோர்ஸ் இதில் வந்து எமி ஜாக்சன் பண்ணியிருக்காங்க, அப்புறம் நிமிஷா பண்ணியிருக்காங்க, அப்புறம் பரத், அப்புறம் நாசர் சார் பையன், அஃப்கோர்ஸ் அபிஹாசன். ஸோ நிறைய பேர் இதில் கூட நடிச்சிருக்காங்க. அண்ட் ஐம் ரியலி ரியலி ஹாப்பி தட் இந்த படம் ஜனவரி 12 ரிலீஸ் ஆகுதுன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் ஜிவி பிரகாஷ் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இந்த படத்துக்கு. ஏன்னா இதில் வந்து அதோட சாங்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஃபஸ்ட்டு சாங் ரிலீஸ் ஆகிருக்கு, த மெலடி சாங். அதுக்கப்புறம் அச்சமே அச்சமே ஐ திங்க் இங்கே இருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க, அது கூட விரைவில் அது ரிலீஸ் ஆகும். அது வந்து நீங்கள் பார்க்கும் போதே அதோட சாம்பிள், அவரோட ஆர்ஆரோட சாம்பிள் அதில் தெரியும். ஸோ அதுதான் படத்தோட அந்த வேகத்தை கொண்டு போகும். ஸோ ஐம் ஷுவர் நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய அளவில் ஒரு படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து டோட்டலாக ஒரு 60 to 70% லண்டன்லேயும் மிச்சது இங்கே எடுத்தோம். ஆல்ரெடி கிக்கி சொன்ன மாதிரி எங்களோட ப்ரொடியூசர்ஸ் அகெயின் ராஜசேகர் ரெட்டி சார் கிட்டத்தட்ட ஒரு 4.5 ஏக்கரில் ஒரு மிகப்பெரிய செட், நீங்கள் படம் பார்க்கும் போது தெரியும். அதில் ஜெயில் செட்டே வந்து டோட்டலாக இங்கே நாங்கள் போட்டு எடுத்தோம். இதில் என்னென்னா ஒரு நேச்சுரல் கெலாமிட்டிஸ்னால ஒரு 2 தடவை அது வந்து செட்டு கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் இன்பிட்வீன் பிரேக் விட்டுட்டு வரும்போது ஸோ அதனால திருப்பி ரீஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாம் பொருட்படுத்தாமல் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சார், உங்கள் விஷன் அப்படியே வரணும் அப்படின்னு சொன்னதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு வந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சப்போர்ட்டிவாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் அது இப்போ இன்னைக்கு எடுத்துட்டு அதை பண்ணும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் டீம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஏஎல் விஜய் சாருக்கு அவர் டீம் ரொம்ப ஸ்ட்ராங். எடிட்டர் பார்த்தீங்கன்னா ஆண்டனி சார், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் மாஸ்டர் சில்வா மாஸ்டர், அப்புறம் சந்தீப், அஃப்கோர்ஸ் என்னோட டிஓபி இந்த படத்தில் நீங்கள் விஷுவல்ஸ் பார்க்குறீங்க. அண்ட் அவர் கலக்கியிருக்காரு. ஏன்னா பிகாஸ் ஐ வாஸ் வண்டரிங் இது எப்படி இந்த என்ன டோனில் வரப்போகுது அப்படின்ட்டு. அண்ட் ஒவ்வொரு ஷாட்டும் அவ்வளோ ஃபாஸ்ட். என்னை ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண விஷயம் என்னென்னா, ஐ தாட் விஜய் வுட் பி சரி வேற மாதிரியான ஒரு ஸ்டைல் ஆஃப் ஸ்பீடு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினச்சேன். பட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு டைமே கொடுக்கல விஜய். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ மெட்டிகுலஸ் பிளானிங். ஏன்னா ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 பேர் செட்டில் இருப்பாங்க. ஸோ அதை ஃபுல்லாக மேனேஜ் பண்ணி ஐ திங்க் அது அவர் நிறைய படங்கள் அந்த மாதிரி பெரிய படங்கள் ஹேண்டில் பண்ணதுனால வேணும் தெரியல, அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் எங்கள் கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரிதா, கார்த்தி அண்ட் குமி, ஸோ எல்லாருமே வாஸ் வண்டர்ஃபுல். ஸோ எல்லாருமே வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக, நான் பேர் விட்டுருந்தேன்னா மன்னிச்சுங்க, பிகாஸ் அவ்வளோ பேருமே அவங்கவுங்க வேலையை வந்து அவ்வளோ அருமையாக பண்ணதுனால தான்
இந்த அளவுக்கு அவுட்புட் கொண்டு வர முடிஞ்சு. ஏன்னா லண்டன்லேயும் சரி அத்தனை கோஆர்டினேட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நாங்கள் ஐ திங்க் சார் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன், நாங்கள் போய் லேண்ட் ஆன உடனே யூனோ குவீன் வந்து அப்போது ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறோம், குவீன் இறந்துட்டாங்க, நோ ஷூட்டுன்ட்டாங்க 1 week மார்னிங். ஸோ இட் வாஸ் டிஃபிகல்ட் டாஸ்க் பிகினிங்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் அது ஆல்டர்னேட் லொக்கேஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி ஐ திங்க் விஜய் சார்னால தான் அது பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹீஸ் கம்ப்ளீட்லி அடுத்தது என்னன்னு உடனே திங்க் பண்ணக்கூடிய அளவுக்கு பயங்கர ஸ்மார்ட்டான ஒரு சார். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபிலிம் வித் விஜய். அண்ட் நிச்சயமாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும். என்ன ஒரு வேறு டைமென்ஷனில் கண்டிப்பாக இந்த படம் காட்டும். ஏன்னா எமோஷனலாகவும் சரி ஆக்ஷன்லேயும் நாங்கள் நிறைய வித்தியாசமாக சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அடுத்து என்னன்னு அடுத்தடுத்த பிளாக் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் எக்ஸைட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அளவில் இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஸோ பிகினிங்லேருந்து உங்களை எல்லாரையும் க்ளூ பண்ண வைக்கிற அளவுக்கு இந்த கதை மகாதேவன் சாரோட கதை கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். ஸோ ஐ ரியலி தேங்க் மகாதேவன் சார் ஃபார் கிவிங் மீ திஸ். இந்த ஒரு அருமையான கதையை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி மகாதேவ் சார். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவரே வந்து உட்காந்துருவார். இது கரெக்டாக இது எந்தெந்த இடத்துல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவர் கேட்குறது. இட் இஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் இன் வித் திஸ் டீம். ஸோ ஹோல் டீமுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஜிவி தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங். அவரோட ஆர்ஆருக்கு பயங்கரமாக வெயிட்டிங். ஏன்னா நிறைய ஸ்கோப் இந்த படத்தில் வந்து ஆர்ஆருக்கான பெரிய ஸ்கோப் இருக்குது. அண்ட் இது ஒரு ஸ்பீடாக இருக்கும், நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஸோ ஐ thank each and everyone who have worked in this film and thank you all for supporting. and January 12 பொங்கல் அன்னைக்கு உங்க எல்லாரையும் மீட் பண்றோம். so thank you so much. thank you. நான் உங்களை பார்க்கல and wish you all a happy new year. thank you. and கூட படம் நான் எங்க கூட 2 படம் வருது, எல்லா படமும் நல்லா போகணும், அதான் என்னோட ஆசை. ஸோ ஐ திங்க் எவ்ரி ஃபிலிம் ஹேஸ் டு டூ வெல். ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரிக்கு அது தேவை. அண்ட் மக்களை மகிழ்விக்கிறது நாங்கள் எல்லாரும் அவ்வளோ எஃபர்ட் போட்டு தான் அவங்க மகிழ்விக்கிறோம். ஸோ எல்லா படமும் நல்லா போகணுன்றது என்னோட ஆசை. ஐ விஷ் போத் த ஃபிலிம்ஸ் மில்லர் அண்ட் அயலான் அண்ட் மிஷன் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. விஜய் சார் வந்து ஒரு ப்ரொடியூசர் ரெடியா இருக்காங்க, ஒரு ஹீரோ ரெடியா இருக்காங்க, கமர்ஷியல் படம் பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு இல்லாம. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ கிகி, இவ்வளோ அழகாக தொகுத்து வழங்குறதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப லாஸ்ட் மினிட்ல தான் கூப்பிட்டோம், ரொம்ப நன்றி. எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ஒரு புது அனுபவம் இந்த படம். ஃபஸ்ட்டு வந்து நான் ராஜசேகர் சார் அண்ட் சுவாதி மேடம் ப்ரொடியூசர்ஸ், அவங்க இனிஷியலாக அவங்க தான் ஆரம்பிச்சது. அவங்களுக்கு மிகப்பெரிய தேங்க் பண்ணோம். ஏன்னா நாங்கள் எவ்வளோ இந்த விஷயம் இந்த படத்தில் வச்சுருந்தோமோ அது ராஜசேகர் வச்சுருந்தாரு, சுவாதி மேடம் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு தான் நான் முதல் தேங்க் பண்ணோம். பிகாஸ் அவங்க தான் அந்த படத்தை இவ்வளோ பெருசாக காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணணும்னு நினச்சதுக்கு காரணம் அவங்க தான். அது ஃபஸ்ட்டு சிடி ஷாய் மூவிஸ்க்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஃபார் ஸ்பெண்டிங் ஸோ மச் மணி அண்ட் பிலீவிங் த கண்டென்ட். அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டது யாருன்னா வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ், சுபாஷ் கரன் சார், தமிழ் குமரன் சார். அவங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். தமிழ் குமரன் சார் வந்து நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணோம், இந்த மாதிரி சார் படம் பார்க்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன்னா வந்து சுபு சார், அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணோம். அவங்க தான் வந்து சுபு சார் கோஆர்டினேட் பண்ணி எங்களுக்கு தமிழ் சார் வந்து படம் பார்க்க வச்சாங்க. ஏன்னா ஒரு நல்ல படத்தை நம்ம எடுத்துருவோம், ஆனால் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட கரெக்டாக. லைக்கா வந்து ஒரு பெரிய ஜெயிண்ட், அவங்க கூட சேர்ந்தால் கண்டிப்பாக இந்த படம் வந்து இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் இந்த படத்தில் இருக்குது. அந்த படம் வந்து ஒரு கரெக்டான ஆடியன்ஸை போய் சேரணும் அப்படின்னா ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேணும் அப்படின்னு நான் தமிழ் குமரன் சார் கேட்டேன். ஒரு யூஸ்வலாக வந்து ஒரு படம் பார்த்தாங்கன்னா போயிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் தமிழ் சார் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்த உடனே சுபாஷ் கரன் சாருக்கு ஃபோன் பண்ணி இந்த நான் படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கீழே போய் இந்த படம் நான் பண்ணுறேன், ப்ரொடியூசரை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தை நாங்கள் கோப்ரொடக்ஷன் நான் பண்ணுறேன்னு சொன்னதான் சார் இந்த படத்தோட அடுத்த கட்டம் போனதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன். தமிழ் குமரன் சாருக்கு நாங்கள் எங்கள் என்டையர் டீமும் நான் ரொம்ப நன்றி கடன் பண்ணிருக்கோம். ரொம்ப நன்றி தமிழ் சார். எங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறேன்னு தெரியல, வார்த்தைகள் இல்லை. லைக்கா டீமோட இன்னைக்கு இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் திடீர்னு பொங்கலுக்கு வரோம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் லைக்காவோட டீம், சரண் சார் இருக்கட்டும் சரி, சுப்பு சார், வீரா சார் லண்டன்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ ஹெட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் சுப்பு சார், இவங்க எல்லாருமே அவங்க லைக்கா சார் என்டையர் டீம், சுரேஷ் சார் டீம் எல்லாருமே சேர்ந்து இவ்வளோ லேட் ஆகாங்க. ஆக்சுவலாக வந்து 2 ஜெயண்ட்ஸ் வராங்க, அயலான் அண்ட் கேப்டன் மில்லர். அதுக்கு நடுவில் நாங்களும் வரோம். இது வந்து லைக்கா ப்ரொடக்ஷனோட சப்போர்ட்டில் ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியமான ஒரு காம்படிஷனில் வரப்போகிறோம் நான் நம்புகிறேன். அதுக்கு வந்து லைக்கா டீம் என்டையர் டீமுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அது ப்ரொமோஷன் ஹேண்டில் பண்ணுற ஷாம் ஜாக் எல்லாருமே நான் தேங்க் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இவங்கள தான் நம்ம மறந்துடுவோம். அதனால தான் ஃபஸ்ட் நான் இவங்கள
விரும்பினேன். யூஸ்வலாக நான் வந்து ரொம்ப அதிகமாக பேச மாட்டேன், பட் இந்த டைம் நான் பேசணுன்றதுக்காக நினச்சேன். பிகாஸ் இந்த படம் வந்து ரொம்ப டஃப்பான படமாக இருந்தது எங்களுக்கு. ஏன்னா அருண் சார் சொன்ன மாதிரி எடுத்தோடனே பயங்கர சேலஞ்ச். லண்டனில் போனோடனே குவீன் இறந்துட்டாங்க, இங்கே வந்தால் மழை, செட்டு 2 தடவை கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் நாங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லியராக பிளான் பண்ணோம். பல தடைகள் அப்படின்னு ஆக்சுவலாக இந்த படத்துக்கு நான் ரொம்ப பல கஷ்டத்தை வந்து இந்த என்டையர் ப்ரொடியூசர்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. அதுக்கான பலனை கண்டிப்பாக ஒரு நல்ல டேட் கிடச்சிருக்கு. லைக்காவோட அவங்க சப்போர்ட்டில் நிச்சயமாக அந்த படம் வந்து பெரிய இடத்துல ரீச் ஆகும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்க் பண்ணுறது ஆக்டர்ஸ் நான் தேங்க் பண்ணோம். அருண் விஜய் சார் எப்படி காட்டணும், இட்ஸ் அகெயின் ஒரு பெரிய ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் வந்து ரொம்ப நாள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம், ஒர்க் பண்ணோன்னே அதுக்கான ஒரு சரியான தருணம் கிடச்சிது, சரியான கதை வந்து கிடச்சிது. எந்த படத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கதை தான். அது மகாதேவ் சார் கொண்டு வந்தார் இந்த கதையை. அந்த கதை வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக, ரொம்ப லாஜிக்காக, ரொம்ப சென்சிபிளான ஒரு கதை கொண்டு வந்தார். அந்த கதை கேட்டோன்னே இந்த படம் பண்ணணும்னு நானும் அருண் விஜய் சார் டிசைட் பண்ணோம். அதுக்கான சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த கதை கேட்டு தான் ஏமி வந்தாங்க. ஏமி வந்து ஆஃப்டர் 2.0 அப்புறம் ஒரு பெரிய ஒரு கம்பேக் அந்த படம் இருக்கும் நான் நம்புகிறேன். ஏமி வந்து மெட்ராஸ் பண்ண பார்த்த ஏமிக்கும் இப்போது மிஷன் ஏமிக்கும் ஏகப்பட்ட ஒரு மெச்சூரிட்டி இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிமிஷா இந்த கதை கேட்டோன்னா யூஸ்வலாக வந்து ஒரு இந்த படத்தில் ஒரு ப்ராப்பர் மலையாளியாக வராங்க, ஒரு ஒரு நர்ஸ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு படம் பார்க்கும்போது புரியும். அது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ஆக்டர். இந்தியாவோட ஒரு முக்கியமான ஒரு இப்போ இருக்க ஒரு 5 ஃபீமேல் ஆக்டரில் கண்டிப்பாக நிமிஷாவும் இருக்காங்க நான் நம்புகிறேன். பிகாஸ் அவ்வளோ ஒரு கிரேட் ஆக்டர் நான் சொல்லணும். பரத், தேங்க்யூ பரத், நான் சொன்னோன்னே வந்ததுக்கு. பிகாஸ் இஸ் ரொம்ப ஹீரோவாக பண்ணிட்டுருக்காரு கன்னடத்தில். நம்ம வில்லனாக கேட்டோம், உடனே அக்செப்ட் பண்ணிட்டு வந்தார். அதே மாதிரி விராஜ் அண்ட் அபியாசன், எவ்ரி ஒன் அண்ட் லாட் ஆஃப் நிறைய ஆக்டர்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் கம்மிங் பேக் டு விஎல், த லிட்டில் ஏஞ்சல், அவள் தான் வந்து செட்டில் வந்து இந்த சோல்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அந்த பொண்ணு. பிகாஸ் அவங்க பாண்டிங் தான் இந்த படமே. தமிழ் சார் நான் ரொம்ப ரஃப் வெர்ஷன் தான் காமிச்சேன். இப்போ கண்டிப்பாக ஒரு ஃபைனல் வெர்ஷன் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ் சார் கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் அதை பார்த்தே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணீங்க. ஒரு ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டி கண்டிப்பாக லைக்காக நாங்கள் இன்னும் பெருமைப்படுத்தணும்னு நினைக்கிறோம். அது கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஸ்ரீ கோகுலம் சினிமாஸ் அவங்க இந்த படத்தில் ஜாயின் பண்ணது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. அது பிகாஸ் ஆஃப் லைக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கும் நன்றி சார், ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸை பற்றி சொல்லணும். சந்தீப் ஃபஸ்ட் டைம் ஒரு இவ்வளோ பெரிய படம் ஹேண்டில் பண்ணுறாரு. பிசி ஸ்ரீராம் சாரோட அசிஸ்டண்ட் அவர். என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், தமிழ் சினிமாவோட அடுத்த நீரவ் ஷாவாக இருப்பார் அவர் நான் நம்புகிறேன். அண்ட் ஆர்ட் டைரக்டர் சரவணன், ஸோ மச் ஆஃப் பொட்டென்ஷியல், பெரிய கரியர் இருக்குது அவருக்கும். எல்லாம் சின்ன பசங்க, ருச்சி, எவ்ரி ஒன். அண்ட் ராஜா கிருஷ்ணன் சவுண்ட் டிசைனர். அண்ட் ஆண்டனி சார், இதை பற்றி உங்களை பற்றி என்ன சொல்லணும் சார், நிறைய கம்மியாக பேசுவார், நிறைய வேலை செய்வார். செல்வா மாஸ்டர், இந்த படத்தோட பாதி டைரக்டர் நீங்கள் தான். அவர் தான் இந்த படத்தோட, ஏன்னா நிறைய சீக்வன்ஸ் இருந்தது, நிறைய நைட் ஷூட்ஸு, எல்லாருமே டயர்டாக இருக்கும் போது எல்லாத்தையும் கட்டி இழுத்துட்டு ஓடினது செல்வா மாஸ்டர் தான். தேங்க்யூ மாஸ்டர். நீங்கள் இந்த ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஒர்க். ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஒரு ஒரு 10 நாள் எடுக்க வேண்டிய சீக்வன்ஸ் எல்லாம் வந்து 5 நாள் 6 நாளில் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கோம் எல்லாருமே, டீம் ஃபுல்லாகவே. எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணணும், யாருக்கு விட்டுருக்கேன்னு தெரியல. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ட் எல்லாருமே ரொம்ப டே நைட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு இப்போ வந்து படங்களோட ஸ்டைல் மாறிடுச்சு, நம்ம முன்ன மாதிரி இல்லை. இப்போ டிஜிட்டலுக்கான சினிமா, தியேட்டருக்கான சினிமாவை மாறிட்டு இருக்கு. இப்போ டிஜிட்டல் சினிமா அப்படின்றது நம்ம வந்து சின்ன படங்கள், இல்லை ஒரு கண்டென்ட்டான படங்கள் நிறையா டிஜிட்டலில் பார்த்துலாம். ஆனால் இப்போ தியேட்டருக்கான படங்கள் வரணும்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அது நீங்கள் தயவு செஞ்சு நம்பலாம். பிகாஸ் அது நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியும். அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் டீம் மொத்தமாக சேர்ந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அது டிசப்பாயிண்ட் கண்டிப்பாக ஆக மாட்டீங்க. 2 படங்கள், அதாவது அயலான், கேப்டன் மில்லர் கண்டிப்பாக வருது. அந்த 2 படமே என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரவிக்குமாரும் அருண் மாதேஷனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். எல்லாருமே சேர்ந்து ஜெயிக்கணும், அதுதான் என்னோட விஷஸ். தேங்க்ஸ் டு த என்டையர் டீம் அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்ஸ் டு த என்டையர் மீடியா. படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் அகேன் த ஹோல் டீம். அண்ட் தேங்க்ஸ் டு ராஜசேகர் சார், எவ்ரி ஒன். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.